எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. டென்ஷன் அப்பா டென்ஷன், ஒரே டென்ஷன். குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஈரான் அமெரிக்க வார்னால ஒரே டென்ஷன். அதுவும் இல்லாமல் க்ரூட் ஆயிலினுடைய விலை என்பது எப்போ $50 கீழே வருதோ அப்போ தான் இருக்கிற எல்லா டென்ஷனுமே குறையும். ஆனால் பாருங்க, இன்னுமே அந்த க்ரூட் ஆயில் அப்படின்றது $100 பக்கத்திலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹையஸ்டாக $114 இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ $96 இருக்கு. அது நம்மளுக்கு பத்தாது. இந்த 2026 தொடக்கத்தில் அது $50 அப்படின்ற அளவுல தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு வீழ்ச்சி அடையும் பொழுது தான் உலகமே உருப்படும். அது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் டென்ஷன் அப்படின்ற சுச்சுவேஷன் தான். இன்னைக்குமே கும்பாசாமி ரெகுலராக வெள்ளிக்கிழமை என்னைக்கு ஆடுற வழக்கம் உண்டு. அந்த வகையில் இன்னைக்கு பழக்க தோஷத்தில் 150 பாயிண்ட் என்பது இறங்கி தான் க்ளோஸ் ஆகியிருந்தாலுமே நம்ம மார்க்கெட் இனி அந்த 23,800 அப்படின்றது கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு நண்பர்களே. இனி இந்த 23,800க்கு மேலே இருந்ததுனாவே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மதிப்பும் மரியாதையும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியாதில்ல, நம்மளுடைய நிஃப்டி 25,300 அப்படின்ற லெவலுக்கு கீழே போயிட்டாவே மானமும் மரியாதையும் இல்லை, மகிழ்ச்சியே மார்க்கெட்டில் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் கழித்து தற்போது மார்க்கெட் தன்னுடைய வீழ்ச்சியை நிலையாக நிறுத்தி வச்சிருக்கு. எப்போ அந்த 23,800 அப்படின்றது கட்டாகாத பொழுது தொடர்ந்து இந்த பங்குச்சந்தை மேல் நோக்கி வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. எப்படியும் 24,000க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இனி 2 நாள் விடுமுறை, அதனால யாரும் நம்மளை எந்த தொந்தரவும் பண்ண முடியாது. இந்த சமயத்தில் தான் நண்பர்களே, நான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்ற ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறதுக்காக 2 நாள் நான் விடுமுறையில் போகிறேன். இனி நாம் திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். ஒரு நண்பர் சொல்கிறாரு, அவருடைய நண்பர் நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஷேரை 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். அதுக்கப்புறமே அந்த பங்கு 1,450 ரூபாயிலிருந்து இறங்கின பிறகு சரி நீ என்ன பண்ணுறன்னு சொல்லி 2 லட்ச ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணியிருக்கார். ஆக மொத்தம் அவருடைய ஆவரேஜ் பிரைஸ் என்பது 1,262. இன்றைய தேதியில் அந்த பங்கினுடைய விலை என்பது 1,174 இருக்கு. இந்த மாதிரி பெரிய அளவில் பணம் போட்டு ஸ்டாக்குகளை வாங்கும் பொழுது என்ன ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்னா, பயப்படாமல் ஹோல்டிங் பண்ணுறது அப்படின்றதான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த பங்கு தன்னுடைய உச்சகட்ட விலை 1,600லிருந்து கடும் சரிவடைஞ்சு 700 ரூபா வரைக்கும் போயிட்டு 700லேருந்து 1,174 ரெக்கவரி ஆயிருக்கு. அதாவது இப்போ நம்ம 2 வகையாக பங்குகளை நம்ம பிரிச்செடுக்கலாம். அதாவது பல்வேறு பங்குகள் உச்சத்திலிருந்து இறங்கிட்டு அதை கம்ப்ளீட்டாக மீட்டெடுத்த பங்குகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அதே மாதிரி பழைய உச்சத்திலிருந்து இறங்கிட்டு பழைய ஹையும் மீட்டெடுத்து அதுக்கும் மேலே பங்குகள் போன பங்குகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அது எல்லாமே அந்த செக்டர் பொறுத்து தான். இப்போ இன்னும் சில செக்டர் இருக்குது, சாஃப்ட்வேர் ரிலேட்டடான செக்டர். அவனுங்கெல்லாம் மேலேருந்து கீழே விழுந்தா மறுபடியும் விழுந்தா அந்த ஷேர் ஹோல்டர்ஸே மனம் வெறுத்து போய் அந்த பங்குகளினுடைய விலைகளே டெய்லி பார்க்கறது இல்லை, கையெடுத்து கும்பிட்டாங்க. அந்த நிலைமையில் பல செக்டர்கள் இருக்குது. இப்போ இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றது ஃபார்மா செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு. ஃபார்மா செக்டரில் தற்போதைக்கு கடந்த 2 வருஷமாக பல்வேறு பங்குகள் இறங்குவதும் ஏறுவதுமாக தன்னுடைய ஃபுல் பழைய ஹையை திருப்பி பிடிச்ச பங்குகளாகத்தான் பெரும்பாலான பங்குகள் இருக்குது. இந்த நாட்கோ ஃபார்மா என்பது பாதி தூரம் வந்துட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு சக்தி என்பது இருக்குது. பெரிய அளவில் கிராஷ் ஆகிட்டான், கிராஷ் ஆனதில் பாதியை மீட் எடுத்துட்டான். ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டெசிஷன் பாயிண்ட்ல இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, லூப்பின் ஒரு பங்கு, அதுவும் ஃபார்மா பங்கு தான். அது தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்து விட்டது. இங்கே பார்த்தீங்களா, டிவிஸ்லாப் அப்படின்ற பங்கு, இதுவும் ஃபார்மா கம்பெனியில் ஒரு பெரிய ஆள். இவனுமே தான் இழந்த பழைய ஹையை மீட்டெடுத்துட்டான். அஃப்கோர்ஸ் இதனுடைய பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பெரிய லார்ஜ் கம்பெனிஸ், பெரிய அளவில் கீழே விழுவும் மாட்டான், பெரிய அளவில் மேலேயும் வரமாட்டான். பட் இது தன்னுடைய இழந்த ஹையை மீட்டெடுத்திருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய லார்ஜ் கேப் பங்குகள் எந்த ஒரு செக்டர்லையுமே பெரும்பாலும் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்துறான் அல்லது தன்னுடைய பழைய ஹையை தாண்டி புதிய உச்சங்களுக்கு போயிடுறான்.
சில ஸ்மால் கேப் பங்குகள், சில மிட் கேப் பங்குகள் என்பதெல்லாம் பழைய ஹையில் பாதி வரைக்கும் வர்றான், சிலதெல்லாம் பழைய ஹையில் ஹை போயிடுறான். ஆனால் பெரும்பாலும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா செக்டர் லீடர்கள் தான் மிக வேகமாக தேவைப்படுகின்ற வேகத்தில் தன்னுடைய பழைய ஹையோ அல்லது அதுக்கும் மேலேயோ போகுது. இனி இந்த பங்கு அடுத்த சில மாதங்களில் என்ன செய்ய போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதே மாதிரி நண்பர்களே, மிக வேகமான வளர்ச்சி அல்லது அதிகமான வளர்ச்சி கூடவே அதிகமான வாலட்டிலிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா அது இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேரை பற்றி பேசினா மிகையாகாது. இந்த பங்கினுடைய சமீபத்திய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில 2023 வெறும் 3382 கோடிக்கு தான் சேல்ஸு. இப்போ போய் எடுத்து பார்த்தா 10,275 கோடிக்கு சேல்ஸ். ஸோ அதிகமான வளர்ச்சி. அதே மாதிரி 410 கோடி லாபம் என்பது சமீபத்திய பெஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்றல ஒரு நம்பராக தான் வந்திருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த பங்கினுடைய விலையிலும் ஹை வாலட்டிலிட்டி, ஹை க்ரோத் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஷேரினுடைய விலையும் ஹை வாலட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கல்யாண் ஜுவல்லரிஸ் அப்படின்ற பங்கு கீழே விழுந்த நிலையிலேயே இருக்கான். அப்படியே கூட எத்தனையோ பங்குகள் பாதி, இந்த நாட்கோ ஃபார்மா கூட பாதி தூரத்துக்கு வந்திருக்கான். அந்த டிவிஸ் ஃபார்மாலாம் பழைய ஹையே வந்திருக்கான். இன்னும் பல பங்குகள் தன்னுடைய பழைய உச்சத்தை தாண்டி புது உச்சத்துக்கே போனவன்லாம் இருக்கான். ஆனால் இந்த கல்யாண் ஜுவல்லரி இன்னும் தன்னுடைய பழைய விலையிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏப்பா நீ இப்படி பண்ணுற? இந்த ஸ்டாக்கை கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப மோசமான ஒஸ்ட் கேஸ் சரிவு போன வருஷத்தில் 2 முறை நடந்தான். இந்த 2 முறையுமே கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து 27% சீப்பாக ஒஸ்ட் கேஸாக போய் விழுந்ததுக்கப்புறம் 2 முறையுமே ஒரு 20% மேலே ஏறி காமிச்சவன் தான் இந்த கல்யாண் ஜுவல்லரி. அதுக்கப்புறம் இது யாருக்குமே சான்ஸ் தரல. அப்படியே ஒரே இடத்துல யாருக்குமே சம்பாரிச்சு கொடுக்கவே இல்லை. ஆமாம், கீழிருந்து மேலே போயிட்டு மேலே இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் யாருனால அதை வாங்கி விற்று சம்பாதிக்க முடியும்? அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரில. இந்த 2026 பிறந்த உடனே என் முதல் வேலை கீழே போய் தொப்புன்னு விழுகிறதா, அதுக்கப்புறம் பல பேர்த்துக்கு சம்பாரிச்சு தர்றதா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டான் போல. தொப்புன்னு அவன் ஜனவரி மாதத்துலேயே அதே சேம் ஒஸ்ட் கேஸ். இதுக்கு முன்னாடி எப்படி 2026 இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? நம்ம திருப்பூர் புல் சிங்கக்குட்டி தான் அப்படின்ற மாதிரி சேம் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு ஒஸ்ட் கேஸாக 29% சரிவடைந்து ஒரு நிலையில் விழுந்திருந்தான். அதுக்கப்புறம் பெருசாவெல்லாம் சம்பாரிச்சு தரல, ஒரு 15% பக்கம் ஏறி இருப்பான் போல. அப்புறம் மறுபடியும் இதே 2026 இன்னொரு முறை மிகப்பெரிய ஒஸ்ட் கேஸாக ஒரு 23% கீழே சரிவடைஞ்சு விழுந்திருந்தான். அப்புறம் மறுபடியும் ஏறிட்டான். ஸோ இப்போ எல்லாரும் கேட்குறது, ஒன்றா இன்னொரு முறை நீ ஒஸ்ட் கேஸ் சினாரியாக பெரிய அளவில் சரிவடை, அல்லது இப்போ இருக்கிறவங்களுக்கு பெருசாக மேலே போய் ஏறி சம்பாரிச்சு கொடு. மறுபடியும் அடுத்த 8 மாதங்களுக்கு போன வருஷம் எப்படி தூங்குனியோ அதே மாதிரி நீ தூங்கிடாத. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா நீ ரொம்பவுமே ஹைலி க்ரோத் காமிக்கிற கம்பெனியாகவும் இருக்க, ஹைலி வாலட்டிலிட்டியான ஷேர் ப்ரைஸ் கொண்ட பங்காகவும் இருக்க. அதனால் நீ ஸ்டாக் விலையை ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு வா அப்படின்றதான் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேரில் பல பேர் எதிர்பார்க்குறாங்க. நண்பர்களே, எஸ்பிஐ பேங்கே ஒரு மெகா பேங்க். அப்பேற்பட்ட மெகா பேங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. எவ்வளவு? 17 ரூபா 35 பைசா. நான் பார்த்த நண்பர்களே, நான் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எனக்கு தெரிஞ்சே 120 ரூபா 114 ரூபாய்க்கெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு காலத்தில் 150 ரூபாய்க்கெல்லாம். நான் டீலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் யாரோ ஒருத்தர் அரிசி மண்டிக்காரரு, அவர் ஒரு 1000 ஷேர்கள் இந்த எஸ்பிஐலாம் வச்சுருந்தாரு. அவர் ஏதோ 100 ரூபாய்க்கு தான் வாங்குறதா சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ டிவிடெண்ட் 17 ரூபா 35 பைசா அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு மெகா டிவிடெண்ட் பாருங்க. இப்போ அது இருக்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1019 ரூபா. இந்த 1019 ரூபாய்க்கு அது ரொம்ப சர்வ சாதாரணமாக தெரியும். என்னங்க 1019 ரூபாய்க்கு 17 ரூபா தான் அப்படின்ட்டு. ஆனால் யோசிச்சு பாருங்க, 100 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கெல்லாம் இது எவ்வளவு அந்த பேங்க்லேயே கொண்டு போய் பணத்தை ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்டில் போட்டால் கூட இவ்வளவு பெரிய வட்டி என்பது கிடைக்காது. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு வெறும் 3 லட்சம் 5 லட்சத்துக்கெல்லாம் திருப்பூருக்குள்ள குடோன் கட்டி விட்டாங்க, ஃபேக்ட்ரி கட்டி விட்டாங்க வாடகைக்கு. இன்னைக்கு அதுலாம் 20,000 40,000 50,000 1 லட்சம் வரைக்கும்லாம் நிறைய பேர் வாடகை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே இன்னைக்கு போய் அவங்க, அதாவது 5 லட்ச ரூபா தான் மொத்தமாக போட்டு கட்டுனாங்க.
இப்போ அதுக்கு மாதம் 1 லட்ச ரூபா இல்லைன்னா 50,000க்கு பக்கத்தில் வாடகை வாங்குறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் போகிறங்க. அதே இப்போ போய் ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னா முதல்ல ஆளு கிடைக்காது. ஒரு 3 மாதத்தில் கட்ட வேண்டியது கிட்டத்தட்ட 1 வருஷம் பிடிச்சி இழுப்பாங்க. அப்புறம் போய் கரண்ட் கனெக்ஷன் வாங்கினா அதை பாதாள சாக்கடை அப்படி இப்படி நம்மளை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான் திருப்பூரை கொஞ்சம் காலத்துக்கு. அப்படி இருக்கும்போது அப்படி கட்டினாலுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பக்கத்தில் இடத்த வாங்கி ஃபேக்ட்ரி கட்டி செலவு பண்ணாதான் ஒரு 30,000 இல்லைன்னா ஒரு 50,000 வாடகையே பார்க்க முடியும். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எனக்கு அந்த அரிசி கடைக்காரரே என் கண்ணு முன்னாடி வந்து போவார். இப்போ என்ன செய்தி நம்ம பார்க்க போறோம்னா நண்பர்களே, எல்ஐசி வந்து மிகப்பெரிய ஜாம்பவான். எல்லா பங்குகளையும் மோஸ்ட்லி நல்ல ஃபேமஸான பங்குகளெல்லாம் இவங்க பணம் என்பது முதலீடு பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் பல்வேறு பங்குகளில் புதுசாக என்ட்ரி ஆவாங்க அல்லது புதுசாக வெளியில் எக்ஸிட் ஆவாங்க அல்லது தொடர்ந்து ஹோல்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே நம்பிக்கை தானே பாஸ் அப்படின்ற மாதிரி. அப்படிதான் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்ஐசி வச்சிருக்கக்கூடிய பங்குகள் ஆனால் விலை சரிவடைந்து கிடக்கக்கூடிய பங்குகள். ஏன்னா இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பங்குகள் மேலே வந்துருச்சு. கீழே போய் கிடக்கக்கூடிய பங்குகளை கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. அந்த சமயத்தில் இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு 3 வருஷ சார்ட் பார்க்கும் பொழுது அவன்லாம் ஒரு காலத்தில் 700 ரூபாய்க்கு இருந்திருக்கான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கடந்த ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் வெறும் 350 ரூபாய்க்கெல்லாம் இந்த பங்கு கீழே போய் விழுந்துடுச்சு. எப்போ போன பிப்ரவரி மாதத்தில். அதுக்கப்புறம் சிறிய அளவில் ஏற்றமாய் வந்திருக்கு. நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எல்ஐசி வந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல், அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஸ்டாக்கை முடிவு பண்ணி எடுத்து வச்சிருக்காரு. அவங்களுடைய டெசிஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியாது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டீலரு, அதுக்கப்புறம் ஒரு ஃபண்டு மேனேஜரு, அதுக்கப்புறம் சேர்மேன், அதுக்கப்புறம் போர்டு அப்படின்னு எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்கன்றது நம்மளுக்கு பப்ளிக்காக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எப்போவோ டெசிஷன் எடுத்து வாங்கி வச்சதில் கொஞ்சம் கூட ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் கோந்துருக்காங்க. ஸோ இந்த பங்கு அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்த பொழுது கூட 350 ரூபா போயிட்டு அவன் பாட்டுக்கு 500 ரூபா வந்துட்டான். இனி இவன் எப்போ தன்னுடைய வாழ்நாள் உச்சம் 1000 ரூபாய்க்கெல்லாம் போவான் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த நேரத்தில் இது ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கானா எஸ், ஆமாம். முதல்ல வந்து 150 கோடியெல்லாம் லாபம் பண்ணிட்டு அப்புறம் லாபம் இறங்கி போச்சு. இப்போ பழைய 137 கோடி லாபத்தை திருப்பி பிடிச்சிருக்கு. இது என்ன செக்டருங்கிறது பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பெருசாக வளர்ச்சியே இல்லை பாருங்க. 2023 இவ்வளோதான் சேல்ஸு. இப்போ 2026 இந்த அளவுக்கு தான் சேல்ஸ்னா பெருசாக வளர்ச்சி அடையாத செக்டராக இருக்குது. இது என்ன செக்டர்னா கெமிக்கல் செக்டர் தான். பட் கெமிக்கல் செக்டர்லேயே உச்சத்துக்கு மேலே உச்சம் போன கம்பெனிகள் இருக்குது. இந்த கெமிக்கல் அதிகமாக வாங்க மாட்டேன்ட்டாங்களா என்னன்றது தெரியல. அதே மாதிரி நண்பர்களே, இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்றது டிவிடெண்ட் நிறைய கொடுக்கக்கூடிய பங்கு. தற்போதைய விலையில் ஆல்மோஸ்ட் 4.73% டிவிடெண்ட் ஈல்டுன்னு இருக்கு. இந்த பங்குலையுமே வந்து நம்ம எல்ஐசி வந்து ஆல்மோஸ்ட் 9.93% என்பது ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் துரதிருஷ்ட வருஷமாக இந்த கேஸ்ட்ரால் அப்படின்ற பங்குமே பாவம் 52 வீக் லோவில் இருக்கு. இந்த சமயத்தில் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ஏதாவது வீழ்ச்சி அடைஞ்சிருச்சா, அந்த கம்பெனி பெருசாக லாபம் செய்யலையா அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா அவனுடைய சேல்ஸில் எந்த விதமான சரிவும் தற்போதைக்கு இல்லை. ஆனால் என்னென்னா சரிவில்லை அப்படின்னாலும் அதனுடைய வளர்ச்சி என்பது இல்லை. ஸோ என்றைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி பங்குகள் பிடிக்கும்னா தொடர்ந்து குரோத் காமிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பங்குகள் பிடிக்கும். ஆனால் இது வந்து பெருசாக சேல்ஸ் என்பதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய லாபத்திலையும் சமீப காலமாக எந்த விதமான அதிர்ச்சிக்கு உண்டான மாற்றம் மேலேயோ அல்லது கீழேயும் இல்லை. தொடர்ந்து ஒரே பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு பாவம் தற்போதைய ஸ்டாக் மார்க்கெட்டில் 52 வீக் லோவில் விழுந்து கிடக்குது. இந்த அலம்பிக் ஃபார்மானேவும் அதுலேயும் இந்த எல்ஐசி என்பது ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஏகப்பட்ட ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்தான். இவன் வந்து ஒரு தடவையாவது இந்த 52 வீக் ஹையை வந்து திருப்பி தொட்டான்னா மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லது 3 இயர் ஹை என்பது ஆல்மோஸ்ட் 1200 ரூபா பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து திருப்பி தொட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சில பங்குகள் எல்ஐசி ஹோல்டிங் வச்சிருக்கு. இருந்தாலும் தற்போது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளாக இந்த மாதிரி சில பங்குகள் தற்போது இருக்குது அப்படின்றது செய்தி. அன்னைக்கு கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், இந்த சென்ட்ரல் பேங்க்லாம் 10,000 ஷேர்களுக்கு மேலே இருக்குதுங்க, நகர மாட்டேங்கிறாங்க, ஒரே இடத்துல இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். லாக் ஆகி போச்சுங்க அப்படின்ட்டு.
பணம் சேஃப்டியாக இருக்குன்னு கொண்டே ஒரு பேங்க்கில், அதாவது சென்ட்ரல் பேங்க் ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் கொண்டே லாக் பண்ணி வச்சுட்டிங்களா அப்படின்னு கிண்டலுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அந்த வகையில் இந்த சென்ட்ரல் பேங்க் அப்படின்ற பங்குலையுமே எல்ஐசியினுடைய ஹோல்டிங் என்பது இருக்குது. அந்த பங்கினுடைய விலையும் தற்போது சிறிது இறங்கி கிடக்கிறது. தற்போது இந்த பங்கினுடைய விலை 52 வீக் லோ என்பது இப்போதான் சமீபத்தில் 32 ரூபாயில கடந்தான், அப்புறம் ஏதோ 36 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் 3 வருஷத்தினுடைய ஹை என்பது 68 ரூபா பக்கத்தில் இருக்கு. இந்த பங்குலையுமே நம்ம எல்ஐசி வந்து ஆல்மோஸ்ட் 3% ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்கு. இதுவும் மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வச்சிருக்காரு. இந்த பங்குமே சமீபத்தில் ஒரு 52 வீக் லோவில் இறங்கி கிடந்த பங்கு தான். 425 பக்கத்தில் இறங்கி கிடந்தது. இந்த பங்கினுடைய உச்சமே ஒரு காலத்தில் 900 வரைக்கும்லாம் போயிருக்கான். பட் தற்போது இது இன்னும் 52 வீக் லோவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த பங்கில் எவ்வளவு எல்ஐசி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 10.04 வச்சிருக்காங்க. நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து 54.8 இருக்கு. இதில் என்ன க்ரோத் இருக்குது, சமீபத்தில் இவங்க என்ன க்ரோத் இருக்காங்கன்னா பெருசாக இல்லை. 2022 2000 கோடிக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2300. நல்லா கவனித்து பார்த்தீங்களா நண்பர்களே, க்ரோத் இல்லாத பங்குகள்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ்லோ 4 இயர்ஸ்லோவில் உளுந்து கிடக்கு பார்த்தீங்களா. எல்லாம் க்ரோத்து காமிச்சாதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மரியாதை. இல்லைன்னா கடைசிக்கு வந்து அந்தந்த பங்குகள் அந்தந்த ஷேர்ஸ்னுடைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனுடைய விலை வந்து உச்சத்தில் போகணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்களா, க்ரூட் ஆயிலினுடைய விலை உச்சத்துக்கு போனோன்னே எத்தனை இந்த ஆயில் இண்டியா முதல் கொண்டு எத்தனையோ பங்குகள் மேல் நோக்கி வந்தான். அதாவது அந்த எனர்ஜி தீமில் ஆல்டர்னேட்டிவ் ரெனியூபிள் எனர்ஜி ஆகட்டும் அல்லது வேறு வித செக்டர்கள்லாம் வந்து இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்றத்தை காரணமாக காமிச்சு 40-50% ஏறினானு. அது மாதிரி இந்த காப்பர்னுடைய பிரைஸ் ஏறினா கூட இந்த ஹிந்து காப்பர் போன்ற ஸ்மால் கேப் ஷேர் இப்போ தான் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் லோவிலிருந்து 25% ஏறி வந்திருக்கானே. எத்தனையோ ஸ்மால் கேப்புகள்லாம் 40-50% ஏறி வந்துட்டான். ஆனால் இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் தன்னுடைய பழைய ஹை இன்னும் மீட்டெடுக்கல. அவன்லாம் லோ ரேட்லேருந்து ஒரு 27% ஏறிட்டான். சும்மா சொல்லக்கூடாது. சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் அப்போ இருந்து கணக்கு போட்டோம்னா 27%. எந்த தொழில் இந்த மாதிரி மூவ் ஆகுது? ஸ்டாக் மார்க்கெட் தொழிலில் தான் இப்படி தொப்புன்னு கீழே விழுகிறதும் அப்புறம் டக்குன்னு மேலே ஏறதும் ஸ்டாக் மார்க்கெட் தொழிலில் தான் நடக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த ஹிந்து காப்பர் என்பது 40% இறங்கிய பிறகு 27% ஏறி இருக்கு. இவனுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு காப்பர் ப்ரைஸ் எல்லாம் டக்குன்னு ஏறுது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தற்போதைக்கு இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க. 40% இறங்கிட்டு 27 ஏறிட்டான். இதுவே சில பங்குகள் டிமாண்டில் இல்லாத பங்குகள் லாபம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் 60% இறங்கிட்டு சிலது ஏறி இருக்கான். சில கும்பாகுட்டி பங்குகள் 80% வரைக்கும் இறங்கிட்டு சமீபத்தில் ஏறிய சில பங்குகள் இருக்கு. ஆனால் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கக்கூடிய பங்குகள்லாம் 40% இறங்கினாவே ஒரு மாதிரி அதில் மார்க்கெட்டில் கொஞ்சோண்டு டிமாண்ட் வருது என்பதற்கு இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் ஒரு உதாரணம். சரி நண்பர்களே, நான் வந்து ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறேன். அதனால் நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.